அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. மகான் ஷீரடி சாய்பாபாவை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். இவரை பற்றி எந்தெந்த நூல்கள், அபூர்வமான நூல்கள் என்ன, அந்த நூல்கள் உருவான எந்த காலகட்டம், அது எல்லாத்தையும் பார்த்துன்னு வரோம். இப்போ நாம் தெரிகிறதா, இவருடைய அவதார கட்டம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இவர் எங்கே வளர்ந்தார்னு சொல்லி இப்போ வெங்குசா ஜமீன்தார் வீட்டில் இவர் வளர்ந்துன்னு வராருங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். இது விரிவான வரலாறு தெரிகிறதா. அங்கே அந்த வெங்குசா ஜமீன்தார் வீட்டில் நம்ம சாய் வளர்ந்துன்னு வந்த பொழுது அவர் வெங்குசா ஜமீன்தார் சாப்பிடும் பொழுதும் இந்த குழந்தை பக்கத்தில் இருக்கணும், பூஜை பண்ணும் பொழுதும் இந்த குழந்தை பக்கத்தில் இருக்கணும், படுத்துக்கும் பொழுதும் பக்கத்தில் இருக்கணும். இந்த குழந்தைக்கு என்னென்ன உண்டோ அவ்வளவு நல்லவைகளையும் ஒரு சின்னஞ்சிறு குழந்தைக்கு பால் ஊற்றுறோம் இல்லையா, அதுபோல் அவ்வளவு இந்த குழந்தைக்கு ஞான அமுதத்தை ஊட்டி கொண்டிருக்கின்றார். அவருக்கென்ன, அவர் பாட்டில் நல்லது செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் கூட இருந்த மற்ற சீடர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஜமீன்தார் வீட்டிலேயே இருந்த பல பேர், அவர்களுக்கு இங்கே இதை 1946 வருஷம் வந்த ஸ்ரீ சாய்பாபா புராணம்ங்கிறது, இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாம். கம்பராமாயணம் வில்லி பாரதம் மாதிரி பாடல்களாகவே உள்ளதுன்னு அதில் சொல்லும் பொழுது, முன் தொண்டு செய்திடும் மூவர் முனைந்து அவ்வியத்தினாலே இன் தொண்டு செய்திடும் சாயியை என் செய்குவம் என்று எண்ண. எளிமையான சொற்கள், ஆனால் அபூர்வமான வார்த்தை பிரயோகங்கள். இன் தொண்டு செய்திடு சாயியை என் செய்குவம் என்ன, நற்றொன்று ஒன்றில்லாத மனத்தவர் நாளும் பல நாடி, இது மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, கொன்றின்று இவன் உயிர் கொள்ளுவம் கோதில் என ஓதும், கொன்றின்றி இவன் உயிர் கொள்ளுவம் கோதில் என ஓதும். அதை சொல்லி பார்த்தா அந்த பாடலை இவர்கள் மனசில் இருந்த அந்த பொறாமை என்ன அப்படியே இருக்கும் அந்த பாட்டில் தெரிகிறதா. முன் தொண்டு செய்திடும் மூவர் முனைந்த அவ்வியத்தினாலே இன் தொண்டு செய்திடும் சாயியை என் செய்குவம் என்ன, நன்றொன்றில்லாத நாயகர் நாடி பல நாளும் கொன்றின்றி இவர் உயிர் கொள்ளுதல் போதில் என ஓதும். அப்படியே அதை பாடல்களாகவே உள்ள ஒரு அற்புதமான நூல் அது ஸ்ரீ சாய்பாபா புராணம்ங்கிறது. அதில் சொல்லும் பொழுது, முன் தொண்டு செய்திடும் மூவர் மொழிந்து அவ்வியத்தினாலே, அவ்வியம்னாக்க பொறாமைன்னு அர்த்தம். இந்த இடத்துல மூவருங்கிறதுக்கு அந்த நூலில் 46வது வருஷம் வந்த அந்த நூலில் அந்த 3 பெயர்களும் எழுதியிருக்கு. அடியேன்னு அந்த பெயர்களை சொல்ல போவது கிடையாது. தெரியறதா, பேரெல்லாம் சொல்ல போகிறதில்ல அடியேன் நான். ஏன்னா அவர்கள் பேர் தெரிஞ்சு வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம், நாம் தப்பு பண்ண பேர் தெரியறதா. அதே முன் தொண்டு செய்திடும் மூவர் முனைந்த அவ்வியங்கிறத, இந்த மூவருங்கிறது வள்ளுவர் வாக்குப்படி நாம் பார்த்தோன்னாக்க எல்லாருமே மூவர் தான். காமம் வெகுளை மயக்கம் இவை மூன்றன் தன் நாமம் கெட கெடும் நோயின்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா. அதுபோல் இந்த 3இன் வசப்பட்ட நாம் அனைவருமே மூவர்தான். இது இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அந்த மூல நூல்லேருந்து அடியேன் பாடலை சொல்லி பொருள் சொல்லின்னு போக ஒரே காரணம் என்ன, அவர் ஜமீன்தார், அவர் அந்த குழந்தைக்கு நமக்கு சொந்த பந்தம் இல்லை, யாரோ ஒரு குழந்தையை அள்ளி அரவணைச்சு அவர் பாட்டில் வளர்த்துன்னு இருக்கார். அந்த குழந்தையை அவர் வளர்க்கறதுனால சாயியை அவர் வளர்ப்பதன் காரணமாக மற்றவர்களான எங்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை, பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் இந்த மனுஷ மனசு இருக்கே, நமக்கு லாபம் வராட்டிலும் சரி நஷ்டம் வராட்டிலும் சரி, தொடர்பே இல்லாமல் இருந்தாலும் சரி, அடுத்தவன் வாழ்ந்தான்னா 5 நாள் பட்னி கிடக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு குழுவே அங்கே. அவர்களுக்கு பொறாம தாங்கலை. என்ன இதை பைய, பிச்சைக்கார பைய, இவன் ஏதோ அங்கேருந்து வந்தான் இஸ்லாமியன், அது மட்டும் இல்லை வந்தவனு இவர் ஏதோ இந்தாட அப்படின்னு கொடுத்து விரட்டி விடாமல் கூடையே வச்சுன்னு இருக்கார். சாப்பிடும்பொழுது கூட இருக்கான், படுத்துக்கும் பொழுது கூட இருக்கான், பூஜை பண்ணும் பொழுது கூட இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் இவருடைய ஆத்ம பலம், ஆத்ம சக்தி முழுவதையுமே இந்த பயலுக்கு கொடுத்துருவார் போல இருக்க. இவனை எப்படியா நீங்க விரட்டி விட்டுடணும். நாடி பல நாளும் சாய்பாபா புராணம் சொல்கிறதுன்னு சொன்னோமே, என்ன செய்யறது, இன் தொண்டு செய்திடும் சாயியை என் செய்குவம் என்ன. இந்த பயலும் நல்லது பண்ணிட்டு இருக்கான், குருநாதர்கிட்ட அன்பாக இருக்கான், அடக்கமாக இருக்கான், இவனை என்ன பண்ணலாம்,
இவனும் என்ன பண்ணலாம் இப்படின்னே நாடி பல நாளும் முதல்ல ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக பேசிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்தில் பிற்பாடு எல்லோரும் கூடி பேசுகிறார்கள். முடிவு என்னன்னா, கொன்றின்றி இவன் உயிர் கொள்ளும் கோதில் என ஓதும். என்ன வாக்கு யாது, கொன்று இன்று இவன் உயிர் கொள்ளுவம். இவனை தொலைச்சி தலையை முழுகிட வேண்டியதுதான். யாரை? சாயியை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். காரணம் என்ன? ஆமாம், அனாதை பையன் எங்கேருந்தோ வந்தவன், கொன்னுட்டோன்னாக்கா ஏன்னு கேட்க நாதி கிடையாது. அப்போ ஜமீன்தார் கேட்பாரு, அதுக்குன்னு கவலைப்படணுமா என்ன? எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி ஜமீன்தாரை அப்புறம் சமாளிச்சுக்கலாம். அதனால கொன்று இன்று இவன் உயிர் கொள்ளும் கோதில் என ஓதும். இவனை தொலைச்சி தலையை முழுகிடணும், இவனை கொன்னுடணும். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த இடத்துல கோதில் என ஓதும்னாக்க அதனால் எந்த விதமான தப்பும் கிடையாது என ஓதும். இந்த ஓதுதல்ங்கிற வார்த்தைக்கு வேதத்தை, திருமுறைகளை ஓதுவது, பாராயணம் பண்ணுறதுன்னு சொல்கிறேளே அப்படின்னு பொருள். ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தை பிரயோகம் இந்த நூலில் வர காரணம் அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இவர்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் மனசில் பதிஞ்சு படுத்து. இந்த சாயி என்று சொல்லக்கூடிய இந்த இளைஞனை இப்போ இந்த வாலிபனை ஒழிச்சு கட்டிவிடணும்னு. இதற்காக அவர்கள் பல நாள் திட்டம் திட்டுகின்றார்கள். இதற்கு என்னவோ ஒரு சந்து எடுத்து கொடுக்குற மாதிரி தான் ஒரு அபூர்வம் நிகழப்போகிறது. ஒரு நாளைக்கு இவர் பெங்குசா என்ன பண்ணினார், இந்த குழந்தைய சாய், நம்ம இப்போலேருந்தே சாயின்னு பார்த்துருவோம் என்ன, இந்த சாயியை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அங்கே போகிறார், தோப்பு. அங்கே போனாக்க அங்கே அப்படியே ஒரு கல் தலகாணி மாதிரி அந்த கல்லில் தலையை வச்சு படுத்துட்டுருக்கார் வெங்குசா ஜமீன்தார். பக்கத்திலே நம்ம குழந்தை சாயி அவர் உட்காண்டிருக்கார். 2 பேரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தாக்கா என்ன, வேறு எதை பற்றி பேச போகிற, நமக்கே தெரிஞ்சிருக்குமே, ஆத்ம தத்துவங்கள் தான், இறை அனுபவங்கள் தான் அப்படின்னு நல்லதான நடந்துருக்கு. இந்த நேரத்தில் தான் இவர்கள் இருவரும் இங்கிருந்து கிளம்பி அங்கே செல்கின்றார்கள்னு தெரிஞ்ச அந்த போட்டி கும்பல், பொறாமை கும்பல், ஒன்று சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே பார்த்தோமே, சாயியை தட்டிவிட வேண்டும் என்று தீர்மானித்த கும்பல், ஜமீன்தார் வீட்டிலேயே இருந்த அந்த பொறாமை கும்பல், அவர்கள் தீர்மானம் செய்தார்கள், நாமும் பின்னாலேயே போவோம் என்று அவ்வளவு பேர்களும் பின்னால் வருகின்றார்கள். வந்து ஒரு புதரில் மறைந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஜமீன்தார் படுத்துருக்கார், சாயி உட்காண்டிருக்கார். இவர்கள் இருவரும் தன்னை மறந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் நடந்தது என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம். இந்த ஞானிகளும் மகான்களும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்களை வாரி வழங்க வேண்டுவோம். அவர்கள் வழங்குவார்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி. சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் மகா சுவாமிகள் மயிர்பீலி விசிறிய பயன்படுத்தின அந்த அனுபவத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மகா சுவாமிகள் எளிமையின் சொரூபம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகா சுவாமிகள் சயனிக்கக்கூடிய இடத்துல ஆரம்பித்து, மகா சுவாமிகள் அணியக்கூடிய வஸ்திரங்களில் ஆரம்பித்து, மகா சுவாமிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிக்ஷையில் ஆரம்பித்து எல்லாமே எளிமை அந்த மகானுக்கு. ஆனால் அந்த மகான் சாதாரணமான ஓலை விசிறியை பயன்படுத்தாமல் மயிர்பீலி விசிறியை பயன்படுத்துவாராம். அந்த மயிர்பீலி விசிறி அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு ராஜாக்கள், ஒரு நிலச்சுவார்ந்தார்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் அது. அந்த மயிர்பீலி விசிறி, அந்த விசிறியை மகா சுவாமிகள் பயன்படுத்தினார். ஏன் பயன்படுத்தினார் அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான காரணம். அந்த ஓலை விசிறியால் வீசும்போது அந்த ஓலை விசிறி போகக்கூடிய வேகத்தில் அந்த ஓலையின் தன்மையினால் ஒரு ஈ, கொசு போன்ற ஒரு சில உயிரினங்கள் அந்த ஓலை விசிறியில் பட்டு உயிர் மடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக.
ஓலை விசிறியில் பட்டால் உயிர் போயிடுமா, வேகமாக அடிக்கும்போது உயிர் போயிடுமா. மயிர்பீலி விசிறியால் வீசும்போது ஒரு ஈக்கோ ஒரு கொசுக்கோ எந்த விதமான ஆபத்தும் வராதான். எப்படி ஒரு அருமையான ஒரு விளக்கம் பாருங்கோ. மகா சுவாமிகள் எதற்காக மயிர்பீலி விசிறியை பயன்படுத்தினார் அப்படின்னா, ஒரு ஈ கொசு கூட இந்த உலகத்தில் பாதிக்கப்படக்கூடாது. இறைவனோட படைப்பில் எல்லா ஜீவராசியும் சமம். எந்த ஜீவராசியோட உயிரை ஹிம்சை பண்ணி நாம் எடுக்கிறதுக்கும் நமக்கு அருகதை கிடையாது அப்படின்னு மகா சுவாமிகள் எப்படி எளிமையாக அதற்கு ஒரு காரணம் வைத்து மயிர்பீலி விசிறியை பயன்படுத்தியிருக்காருன்னு பார்க்கணும். மகா சுவாமிகள்கிட்ட என்றைக்கும் நாம் வியக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அந்த தெய்வத்தோட கருணை. ஒரு தெய்வம் அப்படின்னா அந்த கருணையை அப்படி தனது பக்தர்கள் மேலே அப்படி பாய்ச்சிண்டே இருக்கும். அந்த கருணை வெள்ளத்தை அப்படி பொழிஞ்சுட்டே இருக்கும். மகா சுவாமிகள் பக்தர்கள் மட்டுமல்லாமல் சகலவிதமான ஜீவராசிகள் மீதும் ஒரு ஈ கொசு எறும்பு மீதும் மகா சுவாமிகள் தனது கருணையை அப்பப்போ பல சந்தர்ப்பங்களில் காமிச்சிருக்கார். ஒரு நாய், சாதாரண நாய், மடத்தில் வளர்ந்த ஒரு நாய் திடீரென்று 4 நாள் காணாமல் போடுத்து மகா சுவாமிகள் அந்த நாயை தேடி இருக்கார். ஒரு 4 நாள் கழித்து அந்த நாய் திரும்ப மடத்துக்கு வந்து கொடுத்தான். வந்த பிறகு மகா சுவாமிகள் சொன்னாராம், தான் பிக்ஷை எடுத்துட்ட பிறகு மீதம் இருக்கக்கூடிய பிக்ஷை உணவை அந்த நாய்க்கு போட சொல்லி மகா சுவாமிகள் சொல்லியிருக்காராம். இந்த நாய் எப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கு, அந்த நாய் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கு. மகா சுவாமிகளோட பிக்ஷையை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அந்த நாய்க்கு எப்படி ஒரு பாக்கியம் பாருங்கோ. மகா சுவாமிகளோட சன்னிதானத்தில் எந்த ஒரு பக்தர் எந்த காலத்தில் போய் விழுந்தாலுமே, எந்த காலத்தில் போய் அங்கே உட்கார்ந்தாலுமே மகா சுவாமிகளோட கருணை அப்படிங்கிற அந்த வெள்ளம் அவா மேலே பொழிஞ்சுட்டே இருக்கும். ஒரு முறை மகா சுவாமிகள் கும்பகோணத்திலேருந்து பக்கத்தில் ஒரு ஊருக்கு ஒரு யாத்திரை போயின்னு இருக்க. கும்பகோணத்திலேருந்து ஒரு ஊருக்கு யாத்திரை மகா சுவாமிகள் போயின்னு இருக்கும்போது ஒரு நல்ல படபடக்கிற வெயில் காலம். அது வெயில் கொளுத்தின்னு இருக்கு. ஒரு மத்தியான நேரம் வெயில் பயங்கரமாக கொளுத்தின்று கிடக்கு. அந்த நேரத்தில் மகா சுவாமிகள் கும்பகோணத்திலேருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு யாத்திரை போயின்னு இருக்கார். எப்படி நடந்து போயின்னு இருக்கார், எப்படி காலில் பாதரட்சை இல்லாமல். காலமோ வெயில் காலம், வெயிலில் நடந்தாலே நம்ம துவண்டு போகக்கூடிய காலம் இது. அந்த வெயிலில் நடக்கும்போது காலில் கொஞ்சமும் பாதரட்சை எதுவுமே போட்டுக்காம மகா சுவாமிகள் பாதரட்சை அணியாததுனால அங்கே நடக்கக்கூடிய பக்தர்கள் யாருமே, அங்கே மகா சுவாமிகள் கூட நடக்கக்கூடிய சிப்பந்திகள் யாருமே பாதரட்சை போடுறது கிடையாது. இந்த யாத்திரை போயின்னு இருக்கு. இந்த யாத்திரை மெல்ல போயின்னு இருக்கும்போது வெயில் சுட்டரிக்கிறது. அப்படிங்கிறதுனால மகா சுவாமிகளுக்கு பின்னால் வரக்கூடிய சிப்பந்திகளால் அந்த வெயிலை தாங்கிக்க முடியல. அந்த சூரியனோட கிரகணங்கள், அந்த சூரியனோட கதிர்கள் இவாளெல்லாம் பொசுக்கி தள்ளின்னு இருக்கு. எப்படா அடுத்த ஊர் வரும், அடுத்த இடத்துக்கு நாம் எப்போ போவோம் அப்படின்னு அந்த சிப்பந்திகள் கவலைப்படக்கூடிய நேரம். இந்த வேளையில் இந்த யாத்திரை போயின்னு இருக்கிறத பார்த்துட்டு மகா சுவாமிகளுக்கு முன்னால் மகா சுவாமிகளோட பூஜைக்கு உண்டான அந்த அத்தனை திரவியங்களையும் வச்சுண்டு, அத்தனை பூஜை சாமான்களையும் வச்சுண்டு, அத்தனை வஸ்திரங்களையும் ஏற்றிண்டு ஒரு வண்டி போயின்னு இருக்கு. ஒரு மாடு இழுத்துட்டு போயிட்டு இருக்க அந்த வண்டியை மகா சுவாமிகள் அந்த மாட்டை பார்க்குறார். மகா சுவாமிகளுக்கு முன்னால் அந்த வண்டி ஓட்டி அந்த வண்டியை ஓட்டின்னு போயிட்டு இருக்கான். மகா சுவாமிகள் பார்க்கும்போது அந்த வண்டி ஓட்டுகிற மாடு தனது ஒரு காலை நொன்றதான். எப்படி பாருங்கோ, நல்ல வெயில் நேரம், அந்த மாடு ஏதோ ஒரு உபாதையினால் ஒத்த காலை நொண்டிண்டு போயின்னு இருக்கு. அப்போ மகா சுவாமிகள் சொல்கிறார், தனது மேனேஜரை கூப்பிட்டு அந்த வண்டி ஓட்டிக்கிட்ட போய் சொல்லு, இந்த வண்டியை வேகமாக ஓட்ட சொல்லாத, அந்த மாடு ஏதோ அவஸ்தைப்பட்டுருக்கு, அதனால் அந்த மாடு என்ன வேகத்துக்கு போகிறதோ அந்த வேகத்துக்கு நாமளும் போவோம், அதனால் மாட்டை விரட்டும்படியாக அவங்கிட்ட சொல்லாத, அந்த மாடு என்ன வேகத்தில் போகிறதோ அந்த வேகத்திலே போகட்டும்னு மகா சுவாமிகள் சொல்கிறார். உடனே மேனேஜர் அந்த வெயிலில் பயந்துண்டு ஓடி போய் அந்த வண்டி ஓட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறார். அந்த வண்டி ஓட்டியும் உத்தரவுங்கிறார். இந்த விஷயத்தை கேட்ட மகா சுவாமிகள் பின்னால் வரக்கூடிய சிப்பந்திகள் அத்தனை பேரும் கலவரப்பட ஆரம்பிச்சுட்டா.
ஆஹா, இன்னும் மெதுவா நாம போக ஆரம்பிச்சா நாம போக வேண்டிய இடத்துக்கு எத்தனை மணிக்கு போய் சேருமோ? இப்பவே வெயில் சுட்டரிக்கிறது, எங்கேயும் ஒதுங்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு மரத்தோட நிழலையே காணுமே. ஒரு அத்வான காட்டில் நடக்கிற மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கோமே. நாம போய் சேர வேண்டிய கிராமம் எத்தனை மணிக்கு வருமோ, இன்னும் எத்தனை நேரம் நடக்கணுமோ அப்படிங்கிற கவலை அத்தனை சிப்பந்திகளுக்கும் வந்துடுத்து. ஆனா எல்லாராலையும் சொல்ல முடியுமா? அந்த மகானிடம் போய் சொல்ல முடியுமா, பெரியவா நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், சூரியன் எங்களெல்லாம் சுட்டரிச்சுட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம போனால் நல்லா இருக்கும், இல்லாட்டினா இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த துணிச்சல் யாருக்கு வரும்? யாருக்குமே வராது. அந்த தெய்வம் நடந்து போயின்னு இருக்கு. அந்த தெய்வம் என்ன தீட்டுறதோ அதுதான் திட்டம். அந்த தெய்வம் என்ன திசைக்கு திரும்புறதோ அதுதான் பயணம். அது போலத்தான் பக்தர்கள் இருந்தா. இத்தனை சிப்பந்திகள் மத்தியில் முடிகொண்டான் சாஸ்திரிகள்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்கார். இவா கூட வந்துட்டு இருக்கா. அவருக்கு இந்த வெயில் தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வெயிலில் நடந்தா ஏதான ஒரு இடத்துல துவண்டு விழுந்துருவார் போல இருந்தது அவரோட தேகம். இந்த வெயில் அவருக்கு ஒத்துக்கல. அப்ப கேட்கிறார், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பந்தி கிட்ட கேட்கிறார், நாம எப்போ அடுத்த இடத்துக்கு போவோம், என்னால தாங்க முடியலையே இந்த வெயில அப்படின்னு சொல்றார். சொல்லக்கூடிய இந்த விஷயம் இந்த பக்கத்தில் இருக்கிற சிப்பந்திக்கு கேட்டதோ இல்லையோ, மகா சுவாமிகளோட காதுக்கு போய் சேர்ந்துடுத்து. மகா சுவாமிகள் காதல இது விழுந்துடுத்து. ஒரு பக்தனோட கோரிக்கை, ஒரு பக்தனோட மனதில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த மகானோட காதுக்கு போடுத்து. இதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யம். இதனோட தொடர்ச்சியை அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ಅಲಂಗಾರ ಶ್ರೀನಿವಾಸ அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில்மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா ஏழு வண்ண மலைகளாழ்பவன் ஹரிவோம் நமவோம் கிரிதரா ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன் இதை தந்த நாயகன் திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில்
கோவிந்தனாகி நின்ற தேவா அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா வண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினே சங்கு சக்கர கருட வாகனம் வருவான் என்றே ஏங்கினே கோவிந்த நாம கீதமே இரவும் பகலும் பாடினேன் காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நந்த கோவிந்தனாகினான் சிறகொடிந்த பறவையாகினேன் கரம் கொடுத்து தாங்கினான் மனமகிழ்ந்த ஸ்ரீனிவாசனே வைகுண்டம் காட்டினான் கண்ணனாக காட்சி தந்தான் ரங்கநாதனாகி நின்றான் ராமனாக காட்சி தந்தான் கோவிந்த பாத பூஜை செய்தேன் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா